தலை இருப்பவரெல்லாம் தலைவராகிவிட முடியாது. தலைவராவதற்கு தனி பண்புகள் பல வேண்டும். அப்படிப்பட்ட பண்புகள் அளப்பரிய அளவில் கொட்டி கிடக்கின்றன புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களிடம். அவற்றில் சிறப்பான ஒரு பண்பு, அவர் வெறும் தலைவராக இல்லாமல் மக்களை ஈர்க்கின்ற சேர்மியா எனப்படும் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக இருப்பது. தம்மை மக்கள் கண்ட பொழுதிலேயே அவர்களை தம் பக்கம் கவர்ந்திழுப்பது. மக்களை காந்தமென ஈர்ப்பது புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவின் சக்தி என்றால், மக்களிடம் சென்று மக்களோடு மக்களாக தம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்வதும் அவரது தலைசிறந்த பண்பு. எனக்கு எல்லாமே நீங்கள்தான், உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு தன்னலம் கிடையாது, எல்லாமே உங்கள் நலன்தான், தமிழ்நாட்டின் நலன்தான், தமிழக மக்களின் நலன்தான். தமிழக மக்கள்தான் என் மக்கள். தலைமை பண்பின் தலையாய பண்பு மற்றவர்களை விட முன்னோடியாக சிந்திப்பதும் செயலூக்கம் மிக்கவராக இருப்பதும். அந்த வகையில் முன்னோடியாக சிந்திப்பவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. அவரது தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 தொலைநோக்கு பார்வை மிக்க சிந்தனை. கங்காரு பாய்ச்சலில் தமிழ்நாட்டை ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கு இட்டுச் செல்லும் அவரது புதிய பார்வை புதிய வரலாறு படைக்கக்கூடியது. தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 எனும் நீண்ட பயணத்தில் அதன் பாதையில் தலைவராக தாம் மட்டும் பயணித்தால் போதுமா? தம்மோடு கோடிக்கணக்கான தொண்டர்களையும் ஈர்த்துச் செல்லும் தகைமை மிக்க தலைவர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா. கடந்த 10ஆம் தேதி சென்னை YMCA திடலில் நடைபெற்ற கழக இல்ல திருமணங்களை நடத்தி வைத்து பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, வரவிருக்கும் சட்டமன்ற பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் கழகம் மாபெரும் வெற்றியடையும் வகையில் கழக நிர்வாகிகள் களப்பணியாற்றிட வேண்டும் என அவர் ஆற்றிய உரை தொண்டர்களுக்கு உத்வேகத்தை ஊட்டக்கூடியது, தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியது. உழைப்பால் வெற்றியை உருவாக்கு, முயற்சியை அதற்கு எருவாக்கு என்பதற்கேற்ப நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாம் மகத்தான வெற்றி பெறும் வண்ணம் கழக கண்மணிகளாகிய நீங்களெல்லாம் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களால் முடியாதது வேறு எவரால் முடியும்? நிச்சயம் இதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எந்த பொருள் குறித்தும் விரைந்து முடிவெடுக்கும் ஆற்றலும், எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கும் திறனும் தலைவர்களுக்கு தேவை என்று மேலாண்மை கல்வி வலியுறுத்துகிறது. இதற்கு முன் உதாரணமாக விளங்குபவர் புரட்சி தலைவி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. புரட்சி தலைவர் MGR அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையுமாறு தம்மை வற்புறுத்திய போது விரைந்து முடிவெடுத்து கழகத்தில் இணைந்ததும், புரட்சி தலைவர் மறைவுற்ற போது தோன்றிய சூழ்ச்சியை முறியடித்து தீய சக்திகளிடமிருந்து கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று விரைந்து முடிவெடுத்ததும், காவேரி முல்லை பெரியாறு அணைகளில் தமிழகத்திற்கான உரிமைகளை பேச்சுவார்த்தை என்ற பெயரில் கருணாநிதி இழுத்தடித்த போது விரைந்து முடிவெடுத்து சட்டத்தின் பாதையில் சென்று தமிழகத்திற்கு சாதகமான முடிவை உச்சநீதிமன்றத்தில் பெற்று தந்ததும் புரட்சி தலைவி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் விரைந்து முடிவெடுக்கும் ஆற்றலுக்கும், எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கும் திறனுக்கும் உதாரணங்களாக திகழ்பவை. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கட்சிக்காரர்கள் அறவே நிர்வாகத்தில் தலையிடாத வண்ணம் ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு நடத்தி வருகிறார் என்பதை கண்கூடாக காண்கிறோம். ஜாதி, மதம், மொழி, இனம் அவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டு எது சரியோ அதை செய்யக்கூடிய ஆட்சியாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி கடந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். எடுத்த முடிவில் அவர்கள் சிறிதும் தளராமல் அந்த முடிவை நிறைவேற்றக்கூடியவர் என்பதை
முல்லை பெரியாறு திட்டமானாலும், காவிரி பெரியாறு திட்டமானாலும், ராமேஸ்வரம் மீனவர்கள் பிரச்சனையானாலும், இலங்கை தமிழர் பிரச்சனையானாலும் அவர்கள் உறுதியோடு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு கட்சியை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு அவர்கள் இலக்கணமாக இருக்கிறார். அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 மந்திரங்களையும் உள்ளடக்கி செயல்படுவதையும் பார்க்கிறோம். அதனாலே தான் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தங்களது அரசியல் இயக்கமாக கருதுகிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எந்த கட்சியினுடைய உதவியுமின்றி மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள். மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக அவருடைய முன்னேற்றமே தன்னுடைய முன்னேற்றம் என்கின்ற தாய்மை உணர்வோடு செயலாற்றுகிறார்கள் என்று கருதுகிற பொழுது நமக்கு கிடைத்த மார்க்கஸ் அவுரேலியஸ் என்று அவர்களை வாழ்த்த தோன்றுகிறது. தொண்டர்களுக்கோ பொதுமக்களுக்கோ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது தலைவரின் தலையாய பண்பாக இருக்க வேண்டும் என்பது தலைமை பண்பின் முக்கிய விதி. அந்த விதியின் வழியே மதியை செலுத்தி ஆட்சி புரியும் புரட்சி தலைவி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மக்களுக்கு தேர்தல் காலங்களில் மட்டுமல்லாமல் ஆட்சி காலங்களிலும் வழங்கிய வாக்குறுதிகளை உறுதிபட நிறைவேற்றி வருபவர். எனது தலைமையிலான அஇஅதிமுக அரசை பொறுத்தவரை எங்களது திட்டங்கள் அனைத்தும் தமிழக மக்கள் நலனுக்காகத்தான். தமிழர் வாழ்வும் தமிழர் வளமும் என்றென்றும் மங்காது புதுப்பொலிவுடன் திகழும் வண்ணம் நாங்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழக மக்கள் ஒரு மாற்றம் வேண்டுமென உறுதியுடன் இருந்தார்கள். சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்பட வேண்டும், இல்லாதோரின் நிலை உயர வேண்டும், இரண்ட தமிழகம் ஒளிபெற வேண்டும், விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஒடுக்கப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், ஏழை எளியோர் ஆகிய அனைவர் வாழ்விலும் வசந்தம் வீசிட வேண்டும் என்று இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அவ்வாறு மாற்றம் ஏற்படுத்திய மக்களின் எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிறைவேற்றி உள்ளோம். மக்கள் தலைவராக மட்டுமல்லாமல் மக்களை ஈர்க்கக்கூடிய மகா சக்தியாகவும் திகழ்கிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. இவரது தலைமை பண்புகள் எதிர்கால தலைமுறையை சேர்ந்த தலைவர்கள் தலையில் வைத்து கொண்டாட வேண்டிய பண்புகளாகும். தொட்ட இடம் துலங்க வரும் தாய்க்குலமே வருக, தொட்ட இடம் துலங்க வரும் தாய்க்குலமே வருக, கண்பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக, பொன்மகளே வருக, நீ வருக.